கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா அறியத் தருகிறோம். ராமேஸ்வரம் வேர்க்கோடு புனித சூசையப்பர் ஆலயம். இங்கிருந்துதான் கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழாவிற்கான திருப்பயணிகளினுடைய தயாரிப்பு காரியங்கள் அனைத்தும் நடைபெறுகிறது. பாஸ்போர்ட் விசா இல்லாமல் ஒரு பயணம், ஆனால் அதற்கு இணையான பல அடுக்கு சோதனைக்கு பின்தான் நாம் படகில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறோம். கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா இது ஒரு தவக்கால திருப்பயணம். தவக்காலத்தினுடைய 2ஆம் வெள்ளிக்கிழமை இது நடைபெறுகிறது. புனித அந்தோணியார் பழைய கோயில் இது. புதிய கோயில் 2016ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. கொடிமரம் உண்மையில் மரத்தால் ஆன கொடிமரம். இங்கே எப்பொழுதும் அந்த மரம் நிற்பதற்கான பீடம் இருக்கிறது. இந்த கொடிமரத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். வேப்ப எண்ணெய் தடவி பாதுகாக்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த கொடிமரத்தை அமைக்கிறார்கள். இரண்டு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவிலே முதல் நாள் மாலை கொடியேற்றம் நடைபெறுகிறது. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். You
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது இருந்தால் சிஷ்டபாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது இருந்தால் அது காரணமான சிலுவையை கொண்டு வந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாடுகளின் பாதையில் 8வது நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். மொழிகள் அதிகமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கொடுப்பது, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக கொடுத்ததன் மூலம் ஆறுதல் அளித்தார். குணப்படுத்தியதன் மூலம் ஆறுதல் அளித்தார். பாவிகளோடு உணவருந்தியதன் மூலம் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். எழுந்து வர ஆற்றலின்றி உணவருந்தியதோ, மீண்டு எழுந்து வர வேண்டி இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதா, நீ மனம் திருந்த மாட்டாயோ? மனம் வருந்தும் மனிதா, நீ மனம் திருந்த மாட்டாயோ? மாநிலமே, மாநிலமே, மனம் திரும்பிடு. மாநிலமே, மாநிலமே, மனம் திரும்பிடு. மனம் வருந்தும் மனிதா, நீ மனம் திருந்த மாட்டாயோ? இரு நாட்டினரும் இணைந்து இந்த திருவிழாவை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். பரவசமாக்கிய ஓர் ஆன்மீக பயணம். தலை சிறந்த போதகர், இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுபவர் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.